மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு இருக்கு. ஆனா என்ன ஒண்ணு, எந்த ஸ்டாக்க வாங்குறது, எந்த கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அப்படிங்கறத பத்தின புரிதல் தான் கொஞ்சம் இல்லாம இருக்கு. சோ இன்னைக்கு இந்த வீடியோல சிறந்த ஸ்டாக்ஸை தேர்ந்தெடுப்பது எப்படி அப்படிங்கிறதுக்கான டீடைல்டான ஒரு ஐடியா தான் நான் கொடுக்க போறேன். ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஸ்டாக் மார்க்கெட் பத்தின சீரிஸ் 1 அண்ட் சீரிஸ் 2 நாங்க ரிலீஸ் பண்ணிருக்கோம். அது நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க சொல்றேன். அதை போய் செக் பண்ணி பாருங்க. இது சீரிஸ் நம்பர் 3. இந்த வீடியோல டாப் டு பாட்டம் ஒரு ஸ்டாக்ஸை எப்படி நம்ம செலக்ட் பண்றது அப்படிங்கிறதுக்கான எல்லா விஷயமுமே இருக்க போகுது. அண்ட் எந்த கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியாவும் நான் கொடுக்க போறேன். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்தளவுல 7000 பிளஸ் கம்பெனிஸ் லிஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ இதுல எதுங்க பெஸ்டான கம்பெனின்றத சூஸ் பண்றதுன்றது கொஞ்சம் ஒரு டவுட்ஃபுல்லான ஒரு கேள்வியா தான் நம்ம எல்லார மனசுலயுமே இருக்கும். இந்த 7000 கம்பெனில சிறந்த கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா மட்டும் தான் நம்மளுடைய பணத்துக்கு உத்தரவாதமா இருக்க முடியும். நம்ம நினைச்ச அளவுக்கு ரிட்டர்ன்ஸையும் பார்க்க முடியும். கரெக்டா? எப்படி பாக்குறது? ஒரு கம்பெனியோட ஃபியூச்சர் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அதனுடைய டிமாண்ட் பார்க்கணும். ஒரு உதாரணத்துக்கு EV எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஃபியூச்சரே எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் நோக்கி தான் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பெட்ரோல், டீசல் இதுலலாம் ரன் ஆகக்கூடிய வெஹிக்கிள்லாம் கொஞ்சம் ஓரமா போக எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் ஒரு சிம்மாசனம் போட்டு உட்கார போகுது. ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்லாம் யாரெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்றாங்களோ அந்த கம்பெனிஸ் மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா நமக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். இது ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். இன்னும் தெளிவா புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ரேடியோ எடுத்துக்கலாம். ரேடியோக்கு இப்போ வேல்யூ இருக்கா? இன்னமும் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. FM ஸ்டேஷன்ஸ்லாம் ரன் ஆகிட்டு தான் இருக்கு. நான் அதை பத்தி எதுவுமே சொல்லல. பட் டிமாண்ட் இருக்கா? நமக்கு ப்ராஃபிட் இருக்கா அதனால அப்படின்னா இல்ல. ஏன்னா டிவி வந்துருச்சு, லேப்டாப் வந்துருச்சு, போன் வந்துருச்சு, இன்னும் எவ்வளவோ வந்து கம்யூனிகேஷன் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஸோ இப்படி தான் நம்ம ஒரு ஸ்டாக்கை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நான் ரேடியோவில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் அப்படின்னா அது நம்மளுடைய முட்டாள்தனத்தை தான் குறிக்குது. ஸோ இந்த வீடியோல இன்ச் பை இன்ச் எந்த கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எந்த ஸ்டாக்ஸை வாங்கணும் அப்படிங்கறத தான் நான் சொல்லிக் கொடுக்க போறேன். வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் மணி சேனல். நான் உங்க யுவராணி. அண்ட் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய ஃப்ரீடம் தமிழ் மணி சேனலை பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தின ஒரு டீடைல்டான விஷயம் இன்னும் இன்டெப்தா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரீடம் ஆப்ல ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் இருக்கு, அதை கூட நீங்க வாங்கிக்கலாம். ஒரு கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனில எவ்வளவு கடன் இருக்கு அந்த கம்பெனி மேல அப்படிங்கறத நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஸ்டாக் மார்க்கெட் சீரிஸ் 1 அண்ட் சீரிஸ் 2 ரெண்டுத்துலயுமே நான் screener.in பத்தி நான் சொல்லிருப்பேன். சோ அதே வெப்சைட் தான் இப்போ நான் போறேன். screener.in. சோ இதுல நீங்க லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. இல்ல ஸ்கிரீன்ன்றதை கிளிக் பண்ணி கிரியேட் நியூ ஸ்கிரீன் இருக்கா? சோ இதுல நான் பண்றேன். நமக்கான queries இங்க கொடுக்கலாம்னு இருக்காங்க. நான் என்ன பண்ண போறேன், debt to equity. ஓகே, debt to equity equal to 0. எனக்கு கடனே இல்லாத கம்பெனி ஏதாவது இருக்கா அதை கொஞ்சம் காமிங்க. அப்பதான் நான் தைரியமா அந்த கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஆல்ரெடி அந்த கடனே அவ்வளவு கடன்ல இருந்துச்சு அப்படின்னா எப்படி நமக்கு லாபத்தை கொடுக்காதுல்ல. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நான் செக் பண்ண போறேன். இதை நான் செக் பண்றேன். பாருங்க எவ்வளவு லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க கம்பெனிஸ்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பேஜ் தான் இருக்கு. சோ இந்த எல்லா கம்பெனிஸ்லயுமே debt to equity ratio அப்படிங்கிறது 0ல இருக்கு. 0ல இருக்கு அப்படின்னா அந்த கம்பெனி யார்கிட்டயும் கடன் வாங்கல, அந்த கம்பெனி மேல கடனே கிடையாது. அப்ப நம்பி அந்த கம்பெனி மேல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இது குறிக்குது. சோ இதுல நமக்கு தெரிஞ்ச கம்பெனிஸ் ஏதாவது இருக்கா நான் பாக்குறேன். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஏதாவது ஒரு தெரிஞ்ச கம்பெனி இருந்துச்சுன்னா அந்த கம்பெனியோட ப்ராஃபிட்டை போய் நம்ம பார்க்கலாம்னு யோசிக்கிறேன். இது வரைக்கும் தெரிஞ்ச கம்பெனி இல்ல. அப்ப தெரிஞ்ச கம்பெனி எல்லா பெரிய கம்பெனிஸும் கடன்ல தான் ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஜில்லெட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜில்லெட்டை கிளிக் பண்றேன். ஸோ இப்போ பாருங்க நெட் ப்ராஃபிட் அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா எல்லா டீடைல்ஸ் இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் ஜூன், இப்போ நம்ம ஜூலைல இருக்கோம். ஸோ அதனால ஜூன் வரைக்கும் அவங்க கால்குலேட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ ஜூன் 2023 வரைக்கும் பாருங்களேன். ஸோ நெட் ப்ராஃபிட்ன்றதை பார்க்கும்போது ப்ராஃபிட்ல தான் இருக்கு, பிளஸ்ல தான் இருக்கு. அண்ட் ஒவ்வொரு வருஷம் கம்பேர் பண்ணும்போது 229, 253 கம்மியாகுது, ஏறுது, கம்மியாகுது, ஏறுது, கம்மியாகுது. ஓகே, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு கம்பெனி, பட் ரொம்ப டவுன் ஆகல. ஸோ இதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆனா இது கண்டிப்பா போகணும்னு நான் சொல்ல வரல. ஒரு கம்பெனி டெட் டு ஈக்விட்டி 0வா இருந்துச்சு அப்படின்னா நம்பர் 1 பொசிஷன்ல நம்ம வச்சுக்கணும். அதுக்கப்புறமா அவங்க ஒவ்வொரு வருஷமும் எந்த அளவுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறதை நம்ம கால்குலேட் பண்ணணும். உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி செலக்ட் பண்றது என்னன்றத சிம்பிளான ஒரு கதையா சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமையான நம்ம எல்லாம் டிமார்ட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துரும். அங்க நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு ப்ராடக்ட்டை மக்கள் அதிகம் விரும்பி வாங்குறாங்க அப்படிங்கறத பார்க்கணும். ஸோ ஒரு ப்ராடக்ட் அவங்க ரொம்ப அதிகம் விரும்பி வாங்குறாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுடைய கம்பெனி யாருன்றதை பார்த்துட்டு அந்த கம்பெனில நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இன்னொரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா பெயிண்ட் கம்பெனிஸ் நிறைய இருக்கு இல்லையா, நிப்பான் பெயிண்ட், ஏஷியன் பெயிண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய பெயிண்ட் கம்பெனி இருக்கு. பட் மக்கள் மத்தியில எந்த பெயிண்ட் கம்பெனிஸ்க்கு அதிக அளவுல வரவேற்பு இருக்கு அப்படிங்கறத பார்த்து
அந்த பெயிண்ட் கம்பெனிஸ்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இப்படிதான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜியை ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு விசாரிச்சுட்டு தான் பண்ணணும். இதெல்லாம் சரி யுவராணி, அங்க செக் பண்ணும் இங்க செக் பண்ணும் எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது புரியுது. பட் இருந்தாலும் யாராச்சும் ஒரு பெரிய இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு சில கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுல நிறைய ரிட்டர்ன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த கம்பெனிஸ்லயும் நாங்களும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். ஒருவேளை அது என்ன கம்பெனின்னு தெரிஞ்சான்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது க்ளோனிங் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்டோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேட் ஸ்டார் வந்துருச்சா? ஸோ ஃபர்ஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பாப்புலரான இன்வெஸ்டர் யார் அப்படின்னா ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா. ஸோ அவர் எந்தெந்த கம்பெனிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காருன்றதை பார்க்கலாம். இப்போ நான் இன்வெஸ்டர்ன்றதை செலக்ட் பண்ணி அவரோட பேரை டைப் பண்ணுறேன். பாருங்க, ஜுன்ஜுன்வாலா ராகேஷ் ஆதேஷா. ஸோ இதை செலக்ட் பண்ணி சர்ச் கொடுக்குறேன். பாருங்க, இவர் எந்த கம்பெனிஸில் என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத இருக்கு. ஸோ ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்லாம் ஏதோ பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் டைட்டன் கம்பெனி இருக்குது, டாடா மோட்டார்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் சைட் பார்க்கல, அதை நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. பட் இதை நம்பிட்டும் நம்மளால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடலாமா? இவங்களாம் இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, இது ரொம்ப ஸ்டாண்டர்டான ஒரு க்ரோத் கொடுத்துட்டே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுவும் ஒரு ஆப்ஷன் தான். இன்னொரு சூப்பரான ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோவில் ஒரே ஆப்ஷன்ஸ் தான், அதில் எது உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு தோணுதோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி. எனக்கு ஸ்டாக் மார்க்கெட் பத்தி எதுவும் தெரியாது அப்படின்னா பெட்டர் யூ கேன் கோ ஃபார் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். ஸோ மியூச்சுவல் ஃபண்டை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய ஃப்ரீடம் ஆப்ல மியூச்சுவல் ஃபண்ட் பத்தின ஒரு கோர்ஸ் இருக்கு. அதை கூட நீங்க வாங்கி ஃபுல் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாருக்கும் ரொம்ப பாப்புலரா தெரிஞ்சது, இப்போ கூட ரீசெண்ட் டைம்ல ரொம்ப ஃபேமஸா இருக்கிறது குவாண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட். ஓகே, இப்போ குவாண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட், டைரக்ட் பிளான் க்ரோத், மணி கண்ட்ரோலில் நம்ம எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் இருக்கும். ஸோ இவங்களோட ரிட்டர்ன்ஸ் பாருங்களேன். இன்வெஸ்டட் ஒரு வாரத்துக்கு சப்போஸ் இவ்வளோ ருப்பீஸ் நீங்கள் இவ்வளோ நாளில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கடந்த 5 வருஷத்தில் பாருங்கள் இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் பார்க்கும்போது 45% இருக்குது. ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் 20% வரைக்கும் ஸ்டாண்டர்டான ரிட்டர்ன்ஸ் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ குவாண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து 20% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது அப்படின்னா அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கக்கூடிய ஃபண்ட் மேனேஜர்ஸ் ரொம்ப கரெக்டான ஒரு ஸ்டாக்ஸ்ல தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பாங்க. கரெக்டா? அதே ஸ்டாக்ஸ்ல நம்மளும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா ரொம்ப பெட்டர் ஆப்ஷன் தானே. இப்போ பாருங்க, ஸோ இவங்க எந்தெந்த ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்களேன், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், HDFC பேங்க், ஜியோ இருக்கு, ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், RBL பேங்க் இருக்கு, நேஷனல் அலுமினியம் கார்பரேட்டட் லிமிடெட், அதானி பவர். ஸோ இந்த மாதிரியான கம்பெனிஸ்ல அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. அந்த கம்பெனிஸ் என்னென்ன செக்டார்ஸ் அப்படிங்கிறதும் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து பார்த்து கூட எந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் ஆயிருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பட் இதுவும் போதாது, இன்னொரு ஆப்ஷனும் சொல்கிறேன். இப்போ இந்த கம்பெனிஸ் இவ்வளோ இருக்கு இல்லையா? ஸோ இவ்வளோ கம்பெனிஸ்லையும் அப்படி நம்ம எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது? இந்த ஒரு கம்பெனி செலக்ட் பண்ணி அந்த ஒரு கம்பெனியில் என்னென்ன ஃபண்டமெண்டல்ஸ் என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அகைன் screener.inக்கு நீங்கள் வாங்க. இங்கே வந்து கம்பெனி பேர் போடுறேன். இப்போ நம்ம இந்த குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்டில் பார்க்கும்போது நம்பர் 1ல அவங்க வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி, HDFCலாம் போட்டிருந்தாங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் HDFC போடுறேன். HDFC பேங்க் வந்துருச்சு. இப்போ HDFC பேங்க்னுடைய இந்த ஒரு விஷயம் தாங்க ரொம்ப முக்கியம். நீங்க இந்த கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, ஸ்டாக்ஸ் வாங்கினா நமக்கு ப்ராஃபிட் இருக்குமா அப்படிங்கறத இந்த ஃபண்டமெண்டல் ஃபேக்டர்ஸ் வச்சு நம்மளால ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். மார்க்கெட் கேபிடலைசேஷன் எவ்வளவு இருக்குன்னு பாருங்களேன். 12 லட்சம் கோடி இருக்குங்க. ஆக்சுவலி ஒரு கம்பெனியுடைய மார்க்கெட் கேபிடலைசேஷன் 15,000 crores மேல இருந்ததுனாலே அது எலிஜிபிள் தான். அந்த கம்பெனில நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பட் HDFC பொறுத்தளவுல 12 lakh crores அவ்வளவு மார்க்கெட் கேபிடலைசேஷன் இருக்கு. ஸோ மார்க்கெட் கேபிடலைசேஷனா என்ன அப்படின்னா டோட்டல் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அவுட்ஸ்டாண்டிங் ஷேர் இன்டு ஒரு ஷேர் எவ்வளவு பிரைஸ் அப்படிங்கறத கால்குலேட் பண்ணி தான் இந்த மார்க்கெட் கேபிடலைசேஷன் இருக்கு. ஸோ HDFC ஒரு ஷேர் பிரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 1620 ரூபா. ஸோ இதுதான் HDFC ஒரு ஷேர் பிரைஸோட வேல்யூ. அண்ட் ஸ்டாக் PE அப்படின்னு என்ன தெரியுமா சொல்லுவாங்க? பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 19.2 இது இருக்குங்க. ஸோ பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ பொறுத்தளவில் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்க இந்த HDFC பேங்க்ல இருந்து 1 ரூபா ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா, லாபம் பார்க்குறோம் அப்படின்னா 19 ரூபா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் கணக்கு. இதுதான் ஸ்டாக் PE அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் கரண்ட் பிரைஸ் நான் சொன்ன மாதிரியே இங்கே போட்டிருக்காங்க 1620 ரூபா. புக் வேல்யூ அப்படிங்கிறது 500 இருக்கு. புக் வேல்யூனா என்ன தெரியுமா? அவங்க கிட்ட எவ்வளவு அசெட் இருக்கோ, அசெட் மைனஸ் லைபிலிட்டிஸ். லைபிலிட்டிஸ்னா கடன் மாதிரி இல்ல, அது நிரந்தரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி, ஒரு வேல்யூ கம்மி அப்படிங்கிற மாதிரி.
சொத்து இந்த லைபிலிட்டிஸையும் கழிஞ்சது போக எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தான் புக் வேல்யூ. ஸோ இவங்க கிட்ட புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 519 ரூபா. லாஸ்ட் 52 வீக்ஸில் எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது, ப்ரைஸ் எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. ஜாஸ்தி பார்த்தீங்கன்னா 1794 ரூபா வரைக்கும் போயிருக்கு. பட் இப்போ 1620 ரூபா. பட் இன்னைக்கு நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, என்னைக்கு பார்க்குறீங்களோ அந்த ஷேர் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்றதையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. லோ பார்த்தீங்கன்னா 1363 ரூபா. இதுக்கு கீழே போகுமா இல்லை ஜாஸ்தி ஆகுமா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதெல்லாம் தாங்க முக்கியமான விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டியது. அண்ட் அந்த கம்பெனியோட க்ரோத் எப்போதும் போல ப்ராஃபிட்லாம் நம்ம பார்த்தே ஆகணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ், நெட் ப்ராஃபிட் பாருங்க 27,000, 31, 38, 46 நல்ல ஒரு இடத்துல தான் இருக்காங்க HDFC. அதனால தான் நம்ம அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தாங்கன்னா நமக்கு கொஞ்சம் லாபம் வரதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. பட் இது மட்டும் போதுமா? இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளுடைய ஃப்ரீடம் ஆப்பில் ஸ்டாக் மார்க்கெட் பற்றின ஒரு கோர்ஸ் இருக்குது. ஸோ அந்த கோர்ஸ் மட்டும் நீங்கள் வாங்கி முழுசாக படித்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டாப் டு பாட்டம் எல்லாமே தெரியும். பட் நான் படிக்கும்போது அதை பார்த்து தெரிஞ்சுக்கும் போது வீடியோ அது ஆக்சுவலி ஒருத்தர் உட்காந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுப்பாரு. ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் என்ன யுவராணி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணி டேரெக்டாக பேசலாம். என்ன டவுட் இருக்கோ அதை கேட்டு கூட கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் மட்டும் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ அதுக்கு நம்ம சேனல் பயோல இருக்கக்கூடிய ஃப்ரீடம் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த ஸ்டாக் மார்க்கெட்டுன்னு போட்டாலே அந்த கோர்ஸ் வந்துடும். ஸோ அதை நம்ம வாங்கி படிச்சுக்கலாம். நம்மளுடைய தமிழ்லே இருக்குது, அது இங்கிலீஷில் வேணும்னா இங்கிலீஷ்லேயே இருக்கும். நிறைய லாங்குவேஜஸ் இருக்குங்க, தெலுங்கு, ஹிந்தி அண்ட் கன்னடா, இந்த மாதிரி பல லாங்குவேஜஸில் இருக்குது. நமக்கு எது வசதியோ அதில் நம்ம வாங்கி படிச்சுக்கலாம். பட் ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது அவ்வளவு ஈஸி இல்லை. ஒரே லெசனில் ஒரே வீடியோவில் நம்ம எல்லாத்தையும் கற்றுக்க முடியாது. இது ஒரு கடல் மாதிரி, நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸ் நம்பர் 4ல் உங்களுக்கு என்ன விஷயம் வேணும், என்ன கற்றுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, இல்லை எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற லைவாக காமிக்கணுமா, இல்லை நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்தளவில் அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அதுக்கு தகுந்தாப்புல நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ ரெடி பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணணும். ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாக்ஸை இப்படி தான் செலக்ட் பண்ணணுமா, இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை பற்றி கூட நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அண்ட் வீடியோ தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அவங்களும் உங்கள் லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போகணுன்ற ஆசை உங்கள் மனசில் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அதை நீங்கள் செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். அண்ட் ஃப்ரீடம் தமிழ் மணி சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.